வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ அல்லது டின்னருக்கோ யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நல்ல புரோட்டீன் ரிச், ஹெல்தியானது வாழைப்பூ அடை. பொதுவா வாழைப்பூ அப்படின்னாலே அது கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேர்த்துக்கிறதுக்கு யோசிப்பா. அதே நேரம் கட் பண்றதும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டைம் எடுக்கும் அப்படின்னு தோணும். இன்னைக்கு வாழைப்பூவை ஈஸியா எப்படி கட் பண்றது அப்படிங்கிற மெத்தடையும் நான் காமிச்சிட்டு இந்த வாழைப்பூ துவர்ப்பே இல்லாம டேஸ்டியா அடை பண்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடைக்கு இந்த அளவுகள்ல இன்கிரிடியன்ஸ் சேர்த்து நம்ம பண்ணும்போது டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும், மெலீசாவும் வரும். அடை அப்படின்னா கொஞ்சம் தடியா வாப்போம், அதனால குழந்தைகளும் விரும்பாது, வயசானவ கூட விரும்ப மாட்டான். இன்னைக்கு நம்ம இந்த அளவுகள்ல இன்கிரிடியன்ஸை சேர்த்து பண்ணும்போது அடை தோசை பண்ற மாதிரி மெலீசாவும் வரும், அதே நேரம் நல்லா மொறுமொறுன்னு வரும், டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். நம்ம வாழைப்பூ சேர்த்து பண்ணாலும் கொஞ்சம் கூட துவர்ப்பு இருக்காது, நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த வாழைப்பூ அடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். அதே கப்ல 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா உளுத்தம்பருப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா பைத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம அடைக்கி ஊற வச்ச அரிசி பருப்பு பாருங்க நல்லா ஊறிடுது. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல 7 காஞ்ச மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல கொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துருவோம். தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இது போல கொரப்பா ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், எப்படியே இருக்கட்டும். வாழைப்பூ அடைக்கி சின்ன வாழைப்பூ எடுத்துட்டு இருக்கேன், இதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும். இது ஈஸியா கிளீன் பண்றது எப்படி அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், அதனால புதுசா பாக்குற வாழ்க்கையில ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம அப்படி தனித்தனியா எடுத்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம இந்த பஞ்ச் அப்படியே இருக்கட்டும். எண்ட்ல நைஃபால நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அது இப்படி பிடிச்சி இழுத்துட்டேல் அப்படின்னா ஒரே டைம்ல இது எல்லாமே நம்ம எடுத்து கிளீன் பண்ணிடலாம். அப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த பூவை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா வாழைப்பூ கட் பண்றது ரொம்ப ஈஸி, குவிக்காவும் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை இந்த ஒரு பவுல்ல தண்ணி கொஞ்சமா அதுல மோர் கலந்துருக்கேன், இதுல நம்ம போட்டுடணும், இல்லைன்னா கலர் மாறி போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, வாழைப்பூவை கட் பண்ணி மோர்ல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இது தண்ணி போக நல்லா புழிஞ்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடை மாவுல நம்ம அரைக்கிறச்சு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்ப வாழைப்பூக்காக மட்டும் சேர்த்துருக்கோம். வாழைப்பூ பாருங்க நல்லா வதங்கி எடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி எடுத்து விடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடாயோட ஹீட்லயே தேங்காய் கொத்தமல்லி ரெண்டுமே வதங்கட்டும். இது சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த காலத்துல ஹோட்டல்ல கெட்டி சட்னி அப்படின்னு கிடைக்கும் இல்லையா, அந்த சட்னி நான் இன்னைக்கு அடைக்கி பண்ண போறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, சின்ன பீஸ் புளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துடலாம்.
இந்த சட்னிக்கு வந்து காரத்துக்கு நம்ம எப்பயும் சேர்ப்போம் இல்லையா பச்சை மிளகா, அதோட 1-2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க, இது போல கெட்டியாவும் நல்லா கொஞ்சம் கொரப்பாவும் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்திருக்கேன். நம்ம வதக்கின வாழைப்பூ வந்து சூடாறு எடுத்து இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம தேவையான அளவுக்கு அடமாவை இதுல கலந்துக்கலாம். மீதி அடமாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சோம் இல்லையா, அப்ப வாழைப்பூ சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டு வாழைப்பூவையும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணியை விட்டு அடமாவை பதத்துக்கு கரைச்சிப்போம். பாருங்க, இப்ப கரெக்டா இருக்கு. கல்லு சூடாயிடுத்து. அடை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெலிசா வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்சம் திக்கா வேணும்னாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் வெந்தாச்சு. அடை முறுமுறுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமா நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். சென்டர்லயும் இது போல கொஞ்சம் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல மொறுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. திரும்பி போடுறதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்துடுது. பாருங்க, இந்த சைடு வந்து நல்லா வெந்திருக்கு. கலர் பாருங்க, இந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு. நல்லா வாழைப்பூ வாசனையோட இப்ப வாழைப்பூ அடைய நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். வாழைப்பூ அடை பாருங்க, நல்ல கமகமான வாசனையா பிரமாதமா வந்திருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த காலத்துல ஹோட்டல் எல்லாம் வந்து கெட்டி சட்னி அப்படின்னு சொல்லி தருவா. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த சட்னி தான் நான் அரைச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இது இந்த அடையோட மட்டும் இல்ல, எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வாழைப்பூ அடைய இந்த கெட்டி சட்னியை தொட்டுண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா மொறுன்னு இருக்கு, மெல்லிசாவும் இருக்கு. வாழைப்பூ நமக்கு சாப்பிடும்போது வாழைப்பூ இருக்குன்னு தெரியறதே தவிர அதுல வந்து துவர்ப்போ கசப்போ எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு இந்த அடையில வந்து வெங்காயம் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் சேர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாழைப்பூ வதக்குறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூவையும் சேர்த்து வதக்கி நீங்க சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். வாழைப்பூ வாங்கும்போது ஏலரிசி பூ இல்லைன்னா பூவம்பூ, இது ரெண்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட அதுல வந்து கசப்பு இருக்காது. கற்பூரவல்லி வாங்கினோம்னா அதுலயும் கசப்பு இருக்காது. ஆனா பூ வந்து மொடன்னு இருக்கும், சாஃப்டா இருக்காது. மொந்தம்பூ எல்லாம் கசப்பா இருக்கும். அது வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அடைக்குன்னே இல்ல, நம்ம பொதுவாவே வாழைப்பூ வாங்கும்போது கொஞ்சம் நம்ம அது என்ன பூ அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இந்த அடைக்கு வந்து ஜஸ்ட் வெல்லம் தொட்டுண்டாலும் இல்ல வெண்ணெய் தொட்டுண்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். சட்னி தான் அரைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல. ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னா அவியல் பண்ணிக்கலாம். அடை அவியல் நல்ல ஒரு காம்பினேஷன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வாழைப்பூ அடைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வாழைப்பூ வாங்கினாலும் கண்டிப்பா அடை பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த வாழைப்பூ அடையை விரும்பி சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.